Hey guys, welcome to the React JS beginner tutorial part 2. Okay, இந்த part 2 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா JSX பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே பார்ட் 1 வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் செட்டப், அதாவது ரியாக்டோட என்விரான்மெண்ட் செட்டப், நம்மளுக்கு ரியாக்ட் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி நம்ம VS கோட்ல கொண்டு வரணும், அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா நான் இங்கே கார்டு தரேன், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே இந்த செகண்ட் வீடியோல நம்ம JSX பத்தி பார்க்க போறோம். ஓகே, JSX என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் W3 கோர்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, JSXனோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் XML. ஓகேவா? JSXனா ஜாவாஸ்கிரிப்ட் XMLனு சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம HTML கோடை வந்து ரியாக்டில் எழுதிக்கலாம். ஓகே, ரியாக்ட்ன்றது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ HTML வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எழுதிக்கலாம். ஸோ ஓகேவா, அது ஈஸி. ஓகே, நீங்கள் ஒரு நார்மலான ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் HTML எழுதணும்னா நம்மளுக்கு இந்த 2 ஃபங்க்ஷன் தேவைப்படும். கிரியேட் எலமெண்ட், பஞ்ச் சைல்டுன்னு இந்த 2 ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ இந்த JSX நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமலே நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கான்ஸ்ட் மை எலமெண்ட் ஈக்குவல் டு, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்து HTML வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கோடில் பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிஷியல் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பண்ணுறதுனாலே இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நான் அதை பண்ணேன்னு. ஓகே, இது ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். எனக்கு இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோட அந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் எனக்கு அந்த ரன் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ நான் இங்கே டைப் பண்ணதை வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ JSX பேசிக்ஸ் பார்ப்போம். ஓகே, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் வச்சுக்கிறேன். சாரி, கேப்ஸ் லாக் வந்துச்சு. ஓகே, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் என்ன வச்சுக்கிறேன்னா ஹெட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஹெட்டரில் நான் என்ன போடுறேன்னா மை நேம் இஸ் போட்டு பிரசாந்த்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, மை நேம் இஸ் பிரசாந்த்னு போட்டேன். ஓகே, இந்த ஹெட்டரை வந்து நான் இங்கே வந்து அதாவது நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது நான் வந்து டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா, அதாவது இது வந்து HTML கோடு. ஓகேவா? அந்த டிவ்வுக்குள்ளே நம்ம எழுதுறது வந்து HTML கோடு. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த JS கோடு எழுதணும்னா நம்ம கர்லி பிரஷஸ்குள்ளே மட்டும் தான் எழுத முடியும். ஓகேவா? கர்லி பிரஷஸ் போட்டு நான் இங்கே ஹெட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஹெட்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் அங்கே போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் பிரசாந்த்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு, ஓகேவா, இங்கே வந்து நான் பிரசாந்த்னு வாங்கிக்கிறேன். ஓகே, நான் இங்கே வந்து அந்த நேமை அங்கே நான் முன்னாடி டிக்ளேர் பண்ண நேமை கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இதை வந்து HTML H1 அந்த H2 சாரி இந்த H1ன்றது HTML. ஸோ HTML கூட நம்ம JS எழுதணும்னா பிரேசஸ் கூட தான் எழுதணும். ஓகேவா? பிரேசஸ் போட்டுட்டு கர்லி பிரேசஸ் இந்த நேம்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கேன்னா ஹெட்டரில் வந்து மை நேம் இஸ் போட்டு இந்த நேம், அதாவது இந்த முன்னாடி டிக்ளேர் பண்ண நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே பிரசாந்த்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் பிரசாந்த்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து JSX. ஓகே, JSXல இன்னும் நிறையா இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஓகே வாங்க. ஓகே, இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும்னா அந்த கர்லி பிரஷஸ் கூட தான் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரஷஸ் கூட நான் டேரெக்டாக 5+5ன்னு போடுறேன். ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 10ன்னு பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? 5+5. ஸோ இது எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இது நம்மளுக்கு டேரெக்டாக எவால்வேட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இங்கே நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். -9 போட்டோம்னா சேவ் பண்ணிட்டு 1. ஓகேவா? 10 - 9 1. ஓகேவா? இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பிளாக்கை வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுற பார்த்துருவோம். ஸோ ஒரு மல்டிபிள் பிளாக், அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு UL இருக்குது, அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த மை எலமெண்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், சேவ் பண்ணிட்டு ஓகே, இங்கே வந்துச்சு. பார்த்தீங்களா? ஆப்பிள், பனானா அண்ட் செரீஸ். ஓகே, நாம் மல்டிபிள் எலமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது, அதாவது ULல வந்து நம்மளுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டர் H1 மட்டும் ஒரே லைனில் போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது. எல்ஐ. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இங்கே இந்த பேரந்திசிஸ் போட்டுக்கணும். பேரந்திசிஸ் போடாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, இது வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இன்னொரு ரூல் இருக்குது இதில். JSXக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு 2 ஹெட்டிங் இருக்கு, H1 H2ன்னு. ஓகேவா, அதை கொடுக்கணும். ஸோ நான் இங்கே கொடுக்குறேன். H1ல வந்து ஹெட்டிங் 1ன்னு ஒன்று இருக்கு. H2ல வந்து ஹெட்டிங் 2ன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்க்குறேன். எனக்கு எரர் வருது. ஏன் எனக்கு எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே JSX-ஐ பொறுத்தவரை ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, ஒரு பேரண்ட் காம்பனன்ட் இருக்கணும், அதுக்குள்ள தான் இந்த சைல்ட்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2மே பேரண்டாக இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பேரண்ட் இருக்கணும், அதுக்குள்ள தான் நம்மளுக்கு சைல்டு இருக்கணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டேக் ஓப்பன் பண்ணிட்டு எம்டி ஃப்ராக்மெண்ட் ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் போயிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கொடுத்துருங்க, ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு JSX-ஓட ரூல். அதாவது இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். டிவ் ஓகேவா, எனக்கு தான் ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H1 H2 வந்து இந்த டிவுக்கு ஒரு சைல்டு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பேரண்ட் காம்பனன்ட் இருக்கணும், அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கணும். ஓகேவா, 2மே பேரண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஒரு JSX-ஓட ரூல். இது வந்து மல்டிபிள் காம்பனண்ட்டை, அதாவது மல்டிபிள் டேக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரூல். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம JSX-ல என்ன பார்க்க போறோம்னா, அதை அந்த இங்கே தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டாப் எலமெண்ட், அதாவது ஒரே ஒரு பேரண்ட் எலமெண்ட் இருக்கணும், அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு சைல்டு இருக்கணும். ஸோ அந்த இப்போ நான் 2 பேராகிராஃப் எழுதணும்னா அந்த பின்னு ஒரே தான் எழுதக்கூடாது. ஸோ இந்த டிவ்க்குள்ளே தான் எழுதணும். டிவ்க்கு வந்து எம்டி ஃப்ராக்மெண்ட், அதாவது ஒரு டாப் லெவல் எலமெண்ட் இருக்கணும். இது வந்து ஒரு JSX-ஓட ஒரு ரூல். ஓகேவா, ஓகே. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கணும். ஓகேவா, சும்மா விடக்கூடாது. இப்போ இன்புட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து எழுதுனோடனே க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா நம்மளுக்கு எரர் காட்டும். ஓகே ஓகே தென் நம்ம என்னன்னா, இப்போ இங்கே நான் ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறேன். இங்கே நான் ஒரு ஸ்டைல் ஷீட் வச்சுக்கிறேன், style.cssன்னு ஒரு இது வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, டாட் கலர்னு போட்டு இங்கே ஒரு டிசைன் கொடுக்குறேன். என்னன்னா ஃபாண்ட் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த app.js ஆப்பை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் இந்த ஸ்டைல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணணும். style style.css. ஓகேவா, இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ அதாவது இந்த மை எலமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணணும்னா நம்ம நார்மலான ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம என்ன போடுவோம்னா கிளாஸ்ன்னு போடுவோம்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் நேம். ஓகே, நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா நம்ம வெறும் கிளாஸ்ன்னு போடுவோம். இங்கே வந்து நம்ம கிளாஸ் நேம்னு போடணும். ஓகே, கரெக்டு. ஓகே, ரியாக்டை பொறுத்த வரையும் கிளாஸ்ன்னு போடக்கூடாது, கிளாஸ் நேம்னு போடணும். ஓகேவா, கிளாஸ் நேம்னு போட்டுட்டு நம்ம இங்கே ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்டைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மை கிளாஸ். ஓகே, இங்கே என்ன கொடுத்தோம், கலர்னு கொடுத்தோம் நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ரெட்டாக வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ அந்த ரியாக்டை பொறுத்த வரைக்கும், அதாவது JSX-ஐ பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம கிளாஸ்னு போடக்கூடாது, கிளாஸ் நேம்னு போடணும். நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்னா நம்ம கிளாஸ்னு போடுவோம், இங்கே வந்து நம்ம கிளாஸ் நேம்னு போடணும். ஓகேவா, இது ஒரு ரூலு. ஓகே, நீங்கள் ரியாக்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தென் வந்து கண்டிஷன்ஸ் எப்படி JSX-ல கண்டிஷன்ஸ் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம என்ன எழுதுவோம்னா இஃப் எல்ஸ் அந்த இது எழுதுவோம்ல. ஸோ அதை நம்ம இங்கே JSX-ல நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ஓகே, ஸோ அதை நான் வந்து கேன்சல் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கான்ஸ்ட் x is equal to 1 போட்டுக்கிறேன், y is equal to 3ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இங்கே நான் வந்து அந்த என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பிரஷன், சாரி நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம், இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, கண்டிஷன்ஸ், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், மறந்து போச்சு. ஓகே, இப்போ நான்
அது ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எதுக்குள்ள எழுதுவோம், இந்த பிரேசஸ்குள்ளே தான் எழுதுவோம். ஸோ ஓகே, இங்கே நம்ம அந்த இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன்னா, அதாவது ஒய் வந்து கிரேட்டர் தானா 2ஆக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா எனக்கு லெஸர்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு கண்டிஷன். இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலானுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஒய் வந்து கிரேட்டர் than 2s, இது வந்து ட்ரூ. ஸோ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னா எனக்கு கிரேட்டர்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஒய் வந்து 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு லெஸர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஓகே, இப்படி தான் நம்ம வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து இஃப் எல்ஸ். ஸோ வெறும் இஃப் கண்டிஷன் மட்டும் அப்ளை பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னா, ஓகே, வெறும் இஃப் கண்டிஷன் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஓகே, இப்போ வந்து வெறும் இஃப் கண்டிஷன் என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஒய் வந்து கிரேட்டர் than 2ஆக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணதா கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே பண்ணாதான் அர்த்தம். ஓகேவா, வெறும் இஃப் கண்டிஷன். இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இது பண்ணு. ஓகேவா, எனக்கு எல்ஸ் கண்டிஷன் தேவையில்லை. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அண்ட் இந்த ஆப்ரேட்டர் பண்ணணும். ஓகேவா, இது போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே பிரிண்ட் ஆயிருக்காது. ஓகேவா, இப்போ வந்து நான் இங்கே வந்து 3ன்னு கொடுத்தேன்னா கிரேட்டர்னு பிரிண்ட் ஆயிருக்கா. ஓகே, இதுதான் வந்து இன்னொரு கண்டிஷன். அதாவது இஃப் கண்டிஷன் மாதிரி பார்த்தது வந்து இஃப் எல்ஸ், இது வந்து இஃப் கண்டிஷன். அதாவது எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் இதை பண்ண, மற்றபடி எனக்கு பண்ணாதன்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ நம்ம JSX பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். ஓகே, நீங்கள் இப்போ ரியாக்ட் பிகினராக இருக்கீங்கன்னா நான் போடுற பார்ட் 1 பார்ட் 2 எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரியாக்ட் ஈஸியாக புரியும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.